ஒருத்தவங்கள பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணாலும் சரி சரின்னு போயிடுவாங்க. ஆமாம், அப்படி தான், இப்படி தான், நீங்கள் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிடிக்கலன்னா அவங்க எவ்வளோ நல்லது பண்ணாலும் அவங்கள பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது உலக வழக்கு தான். ஓகேவா? ஆனால் சில பேர் தான் எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி இருப்பாங்க. எப்படின்னா, நல்லது செஞ்சால் பாராட்டுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது திருத்திக்கணும் அப்படின்னா அதையும் சொல்லிடுவாங்க. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, தன்னோட குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இது நமக்கு பிடிச்சவங்க தானே, நம்ம குழந்த தானே, என்ன செஞ்சாலும் நீ செய்கிறது கரெக்டு தான், நீ அழகாக பேசுகிற, நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் நம்மளோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு புரிஞ்சு அடுத்து அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பாங்க. அது மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் தேவை. குமார் பிரதர், ஒரு வாட்டி அவங்கள பார்த்தா கற்பனை பண்ணி ஓவியம் வரைந்து காட்டி விடுவேன். அந்த டேலண்ட்டும் இருக்கா? படங்களில் தான் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒருத்தவங்கள பார்த்தா அதை அப்படியே ஓவியமாக வரைஞ்சிருவாங்க, நிற்க வச்சு வரைவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் படங்களில் தான் நான் பார்த்துருக்கேன் குமார் பிரதர். ஆனால் நிஜமாகவே அந்த மாதிரிலாம் திறமைசாலிகள்லாம் இருப்பாங்க போல். நீங்கள் அதை மாதிரி தானே சொல்கிறீங்க. ஒரு வாட்டி நான் அவங்கள பார்த்தா கற்பனை பண்ணி ஓவியமாக வரைந்து காட்டி விடுவேன். அச்சோ, உங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல் நிறைய பேர். சில படங்கள் எல்லாம் காட்டுவாங்கல்ல, திருடனை பார்த்தியா, கொள்ளைக்காரன் எப்படி இருந்தான், வரைஞ்சி காட்டு அப்படின்னு பழைய படங்கள்ல எல்லாம் 80s 90sலாம் குழந்தைங்கள வரைஞ்சி காட்டுங்க அப்படி சொல்லுவாங்கள்ல, அப்போ அவங்க வரைஞ்சி காட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். குமார் பிரதர், அந்த லொக்கேஷன் என்ன சட்டையெல்லாம் இனிமேல் பார்ப்பீங்க. சேட்டையா? என்ன சேட்டையெல்லாம் இனிமேல் பார்ப்பீங்க? ஓகே ஓகே. அதுதான் சொல்லுவாங்க முன்ன உள்ளவங்களாம், ஆளை பார்த்துலாம் நம்ம கணிக்க முடியாது. ஒருத்தவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும் அப்படின்னு. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி ஆளை பார்த்துலாம் எடை போட முடியாது. நம்ம நல்லவங்கன்னு நினைப்போம், ஆனால் அவங்க ஃபுல்லாக அவங்க மனசு பூரா ஐயோ ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு கொடூரமாக தெரிவாங்க, ஆனால் அவங்க மனசு ரொம்ப மெல்லிதமாக ரொம்ப மனிதாபிமானமாக இறக்கப்படுறவங்களாக இருப்பாங்க. குமார் பிரதர், நிஷாமா, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், சொல்லுங்கள் குமார் பிரதர், சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு சில பழங்கள் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு ஆப்பிளாக இருந்தாலும் கொய்யாப்பழமாக இருந்தாலும். ஆனால் அது சில பழங்கள் உள்ளே வண்டாக இருக்கும், சாப்பிடவே முடியாத அளவுக்கு உள்ளே அழுகி போய் புழு வச்சு போயிருக்கும். அந்த மாதிரி தான் சில மனிதர்களும் பார்க்குறதுக்கு நயமாக பேசுவாங்க, ஆனால் பண்ணுறத உள்ள பூரா புழு. அதை சகிச்சிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு குணமாக இருப்பாங்க. அந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்கல்ல, அப்படி ஒரு ஆக்ஷனாக இருப்பாங்க. நல்லவங்க மாதிரி வெளியே அதாவது நல்லவங்க நல்லவங்களாக யாருக்கும் தெரியவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடிக்க தெரியாது, இயல்பாக இருப்பாங்க, தன்னோட நேச்சரில் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நடிப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே நடிப்பாங்க. அவங்கள நல்லவங்கன்னு சொல்லிடுவாங்க நடிக்கிறவங்கள. அந்தளவுக்கு அவங்களுடைய நடிப்பு தத்ரூபமாக இருக்கும். எல்லாம் பண்ணிட்டு பண்ணாத மாதிரி நல்லவங்க விஷயம் போடுவாங்க. உலகம் அந்த மாதிரி. நம்ம தான்